படம் நல்லா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் பார்க்கலாம். படத்தை அதாவது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்ன இருந்துச்சு? அந்த வயலன்ஸ் வந்து நான் பாலாட்ட எதிர்பார்த்த வயலன்ஸ் வந்து இல்லை. பழைய மூவிஸில் எல்லாத்துலேயும் வயலன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பாலாட்ட வந்து அந்த வயலன்ஸ் இல்லை. பரதேசிக்கு அப்புறம் பரதேசிலே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒரு கல்யாணம் குழந்தைலாம் இப்போ வந்து அது ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு தோணுது. அருண் விஜய் இந்த மாதிரி ஒரு கதா செலெக்ஷன் இதுவரையும் பண்ணதில்லை அவர் கரியரில். இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பாலாவோட படத்தில் யார் நடித்தாலும் அது வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார், நல்லா நல்லாயிருக்கும். இந்த கேரக்டர் வந்து அருண் விஜய் இல்லை வேறு எந்த சூப்பர் ஹீரோஸ் பண்ணியிருந்தாலும், வேறு எந்த ஹீரோ லேட்டஸ்ட் ஹீரோ யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஏன்னா வாய் பேச முடியாது இன்னும் ஒரு கேரக்டர் வந்து அது அவ்வளோதான். அதுக்கு மேக்ஸிமம் அவுட் புட் அவ்வளோ. படத்தில் வணங்கான்னு டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன ரீசன் வணங்கான்னு? அது எனக்கு தெரியல. ஓகே. படத்தில் பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் அந்த போக்ஸோ அந்த குழந்தைங்களோட இதுக்கு தகுந்தாப்புல எடுத்திருக்கிறாரு. அது கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்லலாம். நெகட்டிவ்னா என்ன சொல்லலாம், ஆஸ் யூஷுவல் பாலா படம் மாதிரி இருந்தாலுமே ரொம்ப டிப்ளமேட்டிக் கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறதுனால பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஓகே. ஆமாம். இது அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? லாஸ்ட் படங்கள் எதுவுமே பெருசாக போகல. அவர் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதை அவர் நல்லா கொடுத்துருக்காரு. ஜீவியோட மியூசிக் எப்படி கொடுக்கும்? நல்லா இருக்குது. ஜீவி மியூசிக் வந்து நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பாலா சார் வந்து மறுபடியும் பாலா இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பான ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்தில்? என்ன நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலைங்க. நார்மலாகவே நான் படத்தை வந்து அப்படி தான் பார்ப்பேன். நாம் ஒரு எதிர்பார்ப்பில் வரும்போது அவங்க ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது இதாக இருக்கும். ஸோ நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எப்பயும் போல் பாலா சார் படம் வந்து எப்பயும் போல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது எப்பயும் வழக்கமான பாலா சார் படமாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக இருந்தது. வேறு மாதிரியான ஒரு படம். வேறு மாதிரியான படம் அப்படின்னா நார்மலாக கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் வந்து இந்த வில்லன்களை போட்டு துவச்சி எடுக்கிற மாதிரி ரொம்ப வன்முறையை காட்டுவாங்க இல்லையா? இதில் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஒரு சென்டிமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம். நெகட்டிவ் என்னால் சொல்ல முடியல. பாசிட்டிவ் தான் எல்லாமே. மேக்கிங் வந்து பாசிட்டிவ். அருண் விஜயோட நடிப்பு பாசிட்டிவ். 2025 ஏன்னா பெண்களை பார்த்தாலே கொலை பண்ணி புதைச்சிருவேன்ற மாதிரி தூக்கி தொங்க விட்ட மாதிரி பாலா அண்ணன் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக புழுக்கம் ஏற்படுறப்ப கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, ஜாலியாக அப்படியே போயிடுச்சு. ரெண்டாவது பாட்டு இறுக்கம் ஏற்பட்டு அப்படியே சீட்லேயே உட்கார வச்சு என்னை 3/4 மணி நேரம் அழுக விட்டுட்டாரு. ஓகேவா, பெண் பிள்ளைங்க வந்து இந்த ஊனமுற்ற பிள்ளைங்க பிறந்துட்டா இந்த அந்த அந்த அதை சம்மந்தப்பட்ட அந்த பெற்றோர்கள் வந்து நீங்களாம் ஒரே இடத்துல போய் ஒரே ஹாஸ்டலில் இருந்துக்கணும் அப்படின்னு விட்டுருவாளுங்க. ஓகேவா, அவளுங்களுக்கு தான் அந்த இதை சொல்கிறேன். ஓகேவா, அப்படி விடக்கூடாது. சுமைய நீ சுமக்கணும். அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது. அந்த இடத்துல அருண் விஜய் நடிக்கலப்பா, அப்படியே வாழ்ந்துருக்குது. இது வரைக்கும் என் தம்பி தான் ஆகுது. பிரியம் படத்துலலாம் என் தம்பி என்ன நடிக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. எத்தனாவது படம் தெரில அருண் விஜய்க்கு. அப்படி வந்து ஒரு நடிப்பை நடித்து 2 பேர்த்த பாலியல் பிரச்சனையில் தான் பார்த்ததுக்கே. ஓகேவா, பார்க்க கூட கூடாது இல்லடா. பெண்கள்லாம் பார்க்க கூட கூடாதுடா. பெண்கள்லாம் நீங்கள் வந்து சாஸ்தாகமா, சரஸ்வதியா, லட்சுமியா, பார்வதியா தான் பார்க்கணும். நீ பாறையில் போகிற மாதிரி பார்த்தனா உன்னை பாறையில் ஏற்றுறதுக்கு அருண் விஜய் வருவார், பாலா சாரு வருவார். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு தேவை. விட்டுட்டோன்னு வச்சுக்க, இது அரசியல் ஆனாலும் பரவாயில்ல, மணிப்பூர் மாதிரி ஆயிரும். தமிழ்நாட்டில் தாண்டா பெண்களுக்கு மான மரியாதைலாம் இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி ஒரு கற்புக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது. மற்ற எந்த நாட்டிலையும் நமக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேவா, இந்த படத்தை பார்த்து மற்ற நாட்டுக்காரனும் படம் எடுத்து போட்டு அந்த வீட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படி 2025 பாலா அண்ணன் எடுத்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக வெற்றி அடையும். படம் அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக கண்ணு தெரியாத பிள்ளைகளை பெற்ற, ஊனமுற்ற பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வச்சு பாருங்க. இல்லைன்னா குடும்பத்தோட வசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சாவுங்கன்ற அதுங்களை கொண்டு போய் அனாதையாக விட்டுட்டு அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கெலாம் அருண் விஜய் மாதிரிலாம் ஒரு ஆள்லாம் கேரக்டர் வைஸாக வரமாட்டாங்க. சினிமாவுக்கு அது ஒத்து வரும். ஆனால் மனுஷனாக வந்து ஒத்து வராது. எத்தனை இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குதோ எதை தட்டி கேட்க முடியும்? தட்டி கேட்கறதுக்கு பாத்ரூம்ல போய் கேமரா வைக்க முடியுமாடா? உள்ளார ஒருத்தன் தானா சொல்லு? அந்த இடத்துல மட்டும்தான் கேமரா வைக்க முடியாது. அந்த இடத்துலயும் போய் தொல்லை கொடுக்குறானுங்க பாடுறா. அதை தாண்டா எடுத்து காட்டியிருக்காரு. மற்றதெல்லாம் கதையா நான் சொல்லி லைட்டாக 1 லைட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் படமாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பாடமாக தெரியும். ஓகேவா, நான் நிறைய
எமோஷ்னலாக நிறைய எடுத்திருந்தாரு. அருண் விஜய்க்கு ஒரு புது டிஃப்ரெண்ட் இதை காமிச்சிருந்தார் பாலா சார். என்ன கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க? அது பாட்டு அருண் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் படத்தில் லேக் இருந்துச்சு படத்தில் எதுவும் அது ஒரு சில இடத்துல இருந்தது, ஆனால் தெரில, பெருசாக தெரில. மியூசிக் ஸ்கோர் அண்ட் சாங்ஸு 1-2 தான் இருந்தது, ஆனால் பெருசாக தெரியல. பாலா சார் அளவுக்கு இல்லை மியூசிக். படத்தில் பாசிட்டிவ் என்ன படம் சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன படம் சொல்லுவீங்க? பாசிட்டிவே இல்லை எல்லாம். அது பாருங்க, ஏன் நல்லா இல்லைங்கிறீங்க? இல்லை நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து அந்த ஹேண்டிகேப்ஸ்க்காக எடுத்திருக்காரு அந்த மாதிரி.